ஆதித்ய புராணத்தில் வரும் ஸ்ரீ வெங்கடேஷின் மகிமையை பற்றி இன்று பார்க்கலாம். வெங்கடாத்ரி எனும் பூலோக வைகுண்டமே ஆன இந்த திருப்பதி திருமலைக்கு சமமான மலையோ வெங்கடேசனுக்கு சமமான தெய்வமோ இதற்கு முன்போ இனிமேலோ எப்போதும் இல்லை. பகவான் ஸ்ரீ வேதவியாசர் வாமன மற்றும் வராக புராணத்தில் கூறியபடி வேமெனில் அமிர்தம் அல்லது மோட்சம், கட்டாயெனில் ஐஸ்வர்யம். மோட்சம் மற்றும் ஐஸ்வர்யம் இரண்டையும் இந்த அத்ரி அதாவது மலை தருவதால் இது வேங்கடாத்ரி எனப்படுகிறது. இவனை கோவிந்த ஷெட்டி என்கிறார் கனகதாசர், அதாவது கணக்கில் கராராக இருப்பவன். இவனுக்கு நேர்ந்து கொண்ட காணிக்கையை தப்பிக்க நினைத்தால் வட்டி சகிதமாக வசூலிப்பவன். ಕಾಸು ಕಾಸಿಗೆ ಬಡ್ಡಿ ಗಳಿಸಿ ಕೊಂಬ ಶೆಟ್ಟಿ ಆದಿ ಕೇಶವ ನಾರಾಯಣ ತಿಮ್ಮ ಶೆಟ್ಟಿ ಬಂದೆವಯ್ಯ ಗೋವಿಂದ ಶೆಟ್ಟಿ ನಿಮ್ಮ ಹರಿವಾಣ ತೀರ್ಥ ಪ್ರಸಾದ ಉಂಟೆನಲಾಗಿ ಬಂದೆವಯ್ಯ ಗೋವಿಂದ ಶೆಟ್ಟಿ. இவனின் மகிமையை பூரணமாக வர்ணிக்க யாராலும் முடியாது. சேஷதேவரே ஸ்ரீனிவாசனின் சேவைக்காக மலை ரூபத்தில் இங்கு உள்ளார். மிகவும் வறுமையில் இருந்த ஒரு விஷ்ணு பக்தன் ஸ்ரீனிவாசனின் அனுகிரகத்தை பெற்று எப்படி வாழ்க்கையில் உயர்ந்தான் என்பதை ஆதித்ய புராணம் கூறுகிறது. வாயுதேவருக்கு சிஷ்யனான தேவசர்மா எனும் விஷ்ணு பக்தன் இருந்தான். இந்திரியங்களை ஜெயித்தவன் அவன். இந்திரியங்களை ஜெயிப்பது என்றால் கண், காது, நாக்கு, மனது போன்ற 11 இந்திரியங்களை இஷ்டப்படி செயல்படுத்தாது தனது கட்டுப்பாட்டில் வைத்தவன். அதோடு கூட எனக்கு எதிரிங்க வெளியே இல்லடா, கூடவே இருக்கீங்க என்பது போல மனதின் 6 எதிரிகளான காமம், கோபம், பொறாமை, பேராசை, கர்வம், பற்று போன்றவற்றை ஜெயித்தவன். அவன் தனது குருவான வாயுதேவரின் கட்டளைப்படி திருப்பதி திருமலைக்கு சென்று அங்கு வெங்கடேசனை தரிசனம் செய்து மிகுந்த பக்தியினால் துதித்தான். தேவசர்மோவாச்ச தயாநிதே 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 நமோ 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 நமஹ. நமது வீட்டிற்கு அருகாமையிலேயே நிறைய கோவில்கள் உள்ள போதும் நாம் விசேஷ யாத்திரை செய்வது எதற்காக? சில கோவில்கள் புராதனமானவை, சில கோவில்கள் மிகப்பெரிய மகான்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்டவை, சில கோவில்கள் யாரும் பிரதிஷ்டை செய்யாமல் தானே தானாக பகவான் ஸ்வயம் வியக்த எனப்படும் சுயம்புவாக உள்ளவை. இதில் ஒன்றை விட ஒன்று சிறப்பானவை. நமது சுயநலமான பாஷையில் சொல்வதானால் வைப்ரேஷன்ஸ் அதிகம் உள்ள இடங்கள் என்று சொல்லலாம். 66 கோடி தீர்த்தங்கள் உள்ள இந்த திருமலையில் தேவதைகளே பட்சிகள் மற்றும் மிருகங்களாகவும், யக்ஷ கிண்ணறர்களே கற்களாகவும், பித்ரு தேவதைகளே மரங்களாகவும் உள்ளனர். இத்தகைய திருமலையை காலணிகள் அணிந்து கொண்டு ஏறலாமா? நடந்தே சென்றால் என்ன பலன்? வாகனங்களில் சென்றால் என்ன பலன்? யாருடன் யாத்திரை செய்யக்கூடாது? முதலில் எந்த காலை வைத்து படி ஏற வேண்டும்? இந்த மலைக்கும் மகான் ஸ்ரீ வியாசராஜருக்கும் உள்ள தொடர்பு என்ன? இது போன்ற பல விஷயங்களை அறிந்து கொள்ள கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்து பார்க்கவும்.